இந்த ஆட்சியில டாஸ்மாக் ஊழல். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. யார் வாங்கினா? செந்தில் பாலாஜி. அவர் அமைச்சரா இருக்கும்போது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினார். தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்குது. டாஸ்மாக் கடை ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ஏழைகள் சுரண்டுனாங்க. இந்த பணம் பூரா மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க. மாசத்துக்கு 450 கோடி, கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 5400 கோடி இந்த டாஸ்மாக் மூலம் இன்றைக்கு முறைகேடு நடந்திருக்குது. இந்த 4.5 ஆண்டுல சுமார் 23,000 கோடி டாஸ்மாக்ல ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஊழல் செய்த பணத்தை வச்சுதான் இந்த தேர்தலில் வாக்காளரை விலைக்கு வாங்க முயற்சி செய்யறாங்க. வாக்காளர் பெருமக்கள் தயவு செய்து அருள்வூர்ந்து நீங்க உஷாரா இருக்க வேண்டும். கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு மக்களை சந்திக்க இருக்கிறாங்க. நாங்கள் திட்டங்களை கொடுத்து மக்களை சந்திக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன சாதனை செய்தோம் என்று சொல்லி கூட சந்திக்கிறோம். திமுக அப்படி சந்திக்கல. சொல்றதுக்கு எதுவும் இல்ல, செஞ்சா தானே சொல்றதுக்கு. சட்டில் இருந்தா தானே ஆப்பையில வரும். இந்த ஆட்சியில் எதுவுமே செய்யலையே. அதே போல திரு ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா படிக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம் என்று சொல்லி இன்றைக்கு அரசு சார்பா 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. ஆட்சிக்கு வந்த உடனே 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார். நிரப்பினாரா? இதுவரைக்கும் 1 லட்சம் பேர் தான் நிரப்பியிருக்கா சொல்றாரு. 1 லட்சம் பேர் பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அவர்கள் ரிட்டையர் ஆகிட்டாங்க. 1 லட்சம் பேர். அந்த 1 லட்சம் பேர் தான் நியமிச்சிருக்காரு. ஆனா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5 லட்சம் பேர் நியமிப்பதாக. அப்படியே அரசு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குது. அதனாலதான் நிர்வாகம் சரியில்லை.